என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னைத் தேடுகிறவர்கள் என்னைக் கண்டடைவார்கள். ஐசுவரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தைப் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியைப் பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மீட்பொருளைச் சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியும் நியாயப் பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகாலையில் அவர் தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை தேடுகிறார். அவர்களை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை நாம் சிநேகிக்கும் பொழுது ஆண்டவர் அவரை சிநேகிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்னும் அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகாலை தேடி அவரோட பாதத்தை நாம் அண்டி செபிக்கும் பொழுது நமக்கு தேவையான ஐஸ்வர்யமும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். கனமும் நிலையான பொருளும் நீதியும் நம்மிடத்தில் தர வல்லவராக இருக்கிறார். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது என்று ஆண்டவருக்கு நமக்கு சொல்கிறார். என் பலன் நல்லது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் பலன் அது நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வருமானம் பல விதம் நாம் சம்பாதித்தாலும் ஆண்டவர் தருகிற வருமானம் நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொன்னையும் தங்கத்தை பார்க்கலும் என் பலன் நல்லது. ஆண்டவர் நாம் தேடும் பொழுது அதிகாலையில் அவருக்கு நம்முடைய எல்லாத்திலையும் அவர் முதலிடம் தரும்பொழுது அதிகாலையில் நம்முடைய சுய பலனை நாம் சார்ந்து இராதபடிக்கு ஆண்டவரை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பலனை இன்று நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்பதை வழியாக நாம் அறிகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை ஒவ்வொன்றும் நேர்த்தியாகவும் திருப்தியாகவும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதத்தை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். காலையிலே அவரை நான் சிநேகிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். அவரை நீங்கள் சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் ஆண்டவர் கூறுகிறார். அதை காலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நாம் ஆண்டவரை கண்டடைகிறவர்களாய் நாம் இருப்போம். அதில் ஆண்டவர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நமக்கு செய்ய வல்லவர். ஆம், இன்றும் இனிமேலும் என்றென்றும் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனத்தின்படியாய் நாம் அவரை தேடுவோம், அவரை கண்டடைவோம். அவர் நமக்கு தேவையான யாவும் நம் செய்ய வல்லவர். நமக்கு தேவையான நீதியும் அவர் தருகிற பலன் நல்லது என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் தரும் வருமானம் நல்லது என்று ஆண்டவர் நம்மளுக்கு விரும்புகிறார். ஆம், நாம் அவரை தேடும் பொழுது அவர் கொடுக்கிற பலன் நல்லது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இங்கே என் பலன் நல்லது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம விசேஷத்த ஒரு பலன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். என் வருமானம் நல்லது என்று சொல்லும் பொழுது அவர் தருகிற வருமானம் நம்மளுக்கு நல்லதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்கும் என்பது நாம் உறுதிப்படுத்தி உறுதியாக இருக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இன்று ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பிக் கொள்ளும் பொழுது நீங்கள் பல விதத்தில் பல வருமானங்கள் தவறான வழியில் ஏதாகிலும் நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது ஆண்டவர் அவைகளை விலக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு நீதியான பாதைகளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நியாய பாதைகளுக்குள்ளும் நம்ம நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்று ஒருவேளை நீங்கள் தவறான பாதைகள் இருக்கலாம். அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காத ஒரு வருமானம் உங்களுடைய பையை நிரப்புகிறதா இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அவருக்கு விருப்பமான பலன் நமக்கு தருவார். அவருக்கு விருப்பமான வருமானத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் அப்படியே உங்களுடைய குடும்பத்திலும் ஒருவேளை நீங்கள் அவரை அதிகாலையில் தேடுங்கள். தயவு செய்து உங்களை அண்டிக் கொள்கிறேன். அதிகாலையில் அவரை தேடுங்கள். நீங்கள் கண்டடையும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு சிநேகிக்க விரும்புகிறார். உங்களை அதிகாலையில் அவர் பாதத்தை தேடும் பொழுது நிறைவாய் நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் நடத்துவார். அவருடைய பிரசனத்திலே அவரை கனப்படுத்துவதிலே அவருக்கு நீங்கள் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கும் பொழுது, நீங்கள் அவருக்கு முதல் இடத்தை தரும் பொழுது, உங்கள் குடும்பத்தில் அவருக்கு முதல் இடத்தை தரும் பொழுதும் அவருக்காக நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்காக யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றொரு வேளை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். இன்று உங்கள் குடும்பத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை நீங்கள் சிநேகிங்கள். ஆண்டவர் தம்மை சிநேகிக்கிறவரை கைவிடாத தெய்வம். அதிகாலை அவர் பாதத்தை அண்டிக் கொள்ளுங்கள். இன்றைய ஒருவேளை உலக சுய இன்பம், சுய இச்சைகள் நம்மளை வெறுக்கலாம். உங்களுடைய சரீரம் உங்களை ஒத்துழைக்காமல் இருக்கலாம். சில விஷயங்களுக்கு ஆண்டவர் நம்ம தேடுங்கள். அப்பொழுது உங்களை இதயத்தின் ஆண்டவர் நன்மையான இருப்ப வல்லவராக இருக்கிறார். அதிகாலையில் அவரை தேடுங்கள். அவரை கண்டறியத்தக்க அவரை தேடுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படியாய் ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் நமக்கு தேவையான யாவும் செய்ய வல்லவர்.
ஆண்டவர் இங்கே பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது என்று சொல்லுகிறார். சுத்த வெள்ளியை பார்க்கலும் ஆண்டவர் தருகிற வருமானம் நல்லது. அந்த வருமானம் ஆண்டவர் பெருகச் செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் நம்மை தேற்றி ஆற்றும்படியுமாய் இருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவிற்கு ஆண்டவர் தாமே. ஆண்டவரே அப்பா, இது ஒரு சிறிய செப்பத்தை நான் எடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இந்த நீதிமொழிகளை 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது போல ஆண்டவரே, நாங்கள் உன்னை சிநேகிக்கிறவர்களாயும் ஆண்டவரே, நாங்கள் இன்று ஒரு வேலையும் சிநேகிக்காதவர்களாக இருக்கலாம், அதிகாலையிலும் தேடாதவர்களாக நாங்கள் இருக்கலாம். நீர் என்னை ஆண்டவரை பலப்படுத்தும். இந்த ஆண்டவரை இந்த வீடியோவை பார்க்குற பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும். ஒருவேளை அவர்கள் அதிகாலையில் சிநேகிக்காதவர்களாயும் ஒருவித சோர்விலே அவர்கள் சோர்வின் மயக்கத்தில் இருக்கிறவர்களாயும் இருந்தாலும் ஆண்டவராக இயேசுவே, நீர் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் சிநேகிக்கிறவர்களாய் மாற்ற முடியும் நான் செபிக்கிறேன். அவர்களை நீர் மாற்ற முடியுமா நான் செபிக்கிறேன் ஐயா. அவர்கள் சுத்த வெள்ளியை நீதியும் கனமும் மாறி வருகிறது என்பதை அவர்கள் அறியத்தக்கதாய் நீர் கிருபை பாராட்டும். ஒருவேளை அதிகாலையில் ஆண்டவர் தேட முயற்சி செய்கிறவர்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரை. அதிகாலையில் எடுக்கிற ஆண்டவரை எழுந்துக்கிறேன், ஆனால் என்னால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை செய்ய முடியவில்லை மாட்டேங்கிறது என்று கூறுகிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. ஆண்டவரை அவர்கள் நீர் உதவி செய்யும். அவர்களுக்கு ஆண்டவரை நீர் உதவி செய்து அவர்கள் கண்டடையத்தக்கதாய் நீர் அவர்களை சிநேகிக்கிறார் என்பது அவர்கள் அறிய உதவி செய்யும். உண்மையாக நான் சிநேகிக்கிறவர்களே ஆண்டவர் நீர் சிநேகிக்கிறார் என்றவரை அப்பா, நீர் அவருக்கு ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு நித்திய ஆண்டவரே நித்திய நிலையான பொருளும் நீர் தருகிறீர் இதன் மூலமாக என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியா பிள்ளைகள் அநேக பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நான் செபிக்கிறேன். இனி ஆண்டவரே, அதிகாலை தேடுகிற பிள்ளைகளை நீர் மாற்றப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் இயேசுவின் கனமும் நிலையான பொருளை நீ அவர்கள் தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் பொன்னியும் வெள்ளியும் பார்க்கலும் உமது வருமானத்திலும் உமது பலனும் அவர்கள் அனுபவிக்கப் போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நீர் அவருக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அவர்களின் நீதியின் பாதையும் ஆண்டவரே, நியாயத்தின் பாதையும் நீர் நடத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கிருபையுள்ள தெய்வமே, நீர் அவர்களை நடத்தும்படியே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் கடனாளிகளோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் நிலைமைகளை நீர் மாற்ற வல்லவே ஆண்டவரே. ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறேன். எங்களுக்கு ஐஸ்வர்யத்தின் கணத்தை கொடுக்கிற தெய்வமாக இயேசு கிறிஸ்து நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவர். நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அப்பா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குடும்பத்திலே அவர்கள் எதிலே ஆண்டவரை குறைவுள்ளவர்களாக இருக்க பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. தகப்பனே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. அப்பா, இதோ ஆண்டவரே, அவர்கள் நிலையில் மாறத்தக்கதாய் அவர்கள் பல நல்லது என்று அனுபவிக்கத்தக்கதாய் இதோ என் வருமானம் நல்லது என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய வருமானம் அவர்கள் நல்லதாய் அமைய உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, நீதாமே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.